ஊனமுற்றலுக்கான ஒரு நாள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை ஊனமுற்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தையர்கள் அனைவரையும் ஐஆர்சிடிஎஸ் தொண்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அழைப்பை ஏற்று தூத்துக்குடி, மார்த்தாண்டம், விழுப்புரம், அதே போல தென்காசியில் உள்ள அமர் சேவா சங்கம், அதேபோல சென்ட் ஜோசப்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் தேனி மாவட்டம், கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். இப்படி அனைத்து ஊனமுற்றவர்களுக்கும் 3% நிதியினை எல்லா அரசு திட்டங்களிலும் ஒதுக்க வேண்டும். குறிப்பாக குரூப் ஹவுஸ், 2 ஏக்கர் நிலம், வேலை உறுதியளிப்பு திட்டம் போன்ற திட்டங்களில், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் போன்ற திட்டங்கள், அனைத்து திட்டங்களிலும் ஊனமுற்றவர்களுக்கு மற்றவர்களை விட முன்னுரிமை கொடுத்து பணத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இரண்டாவதாக, அனைத்து கிராம சபா கூட்டங்களிலும் மற்றவருடைய பிரச்சனைகளை பேசுகின்ற மாதிரி ஊனமுற்றோர் பிரச்சனையும் தனிப்பட்ட முறையிலே விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும். மூன்றாவதாக, அனைத்து ஊனமுற்றவர்களுக்கும் எல்லா அரசு கட்டிடங்களிலும், ஸ்கூல்களிலும், பஞ்சாயத்து கட்டிடங்களிலும், ரேஷன் கடைகளிலும் செல்லும்படியாக சாய்வு தளம், ரேம்ப் அமைக்க வேண்டும். அப்போதுதான் ஊனமுற்றவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியும், மற்ற பொது இடங்களுக்கு செல்ல முடியும். பள்ளிகளில் ஒரு கழிவறை கட்ட வேண்டும் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அனைத்து பிடிஓக்களுக்கும் கடிதம் சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து முன்மாதிரியாக திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பிடிஓ அவர்கள் திரு லிவிங்ஸ்டன், திரு மேரி போன்ற பணியாளர்களுடைய துணையோடும் கூட்டமைப்பும் சேர்ந்து பல தடவை பேசிய விளைவாக ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருவள்ளூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் ஒரு கோரிக்கை அனுப்பியுள்ளார்கள். அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களும் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மகளிர் அணி படையெடுத்தால் ஒழுங்கிடும் நம் விடுதலை, மகளிர் அணி படையெடுத்தால் ஒழுங்கிடும் நம் விடுதலை. வீட்டு மனை பட்டா கிடைக்கல, முக்கியமா அது கிடைக்க மாட்டேங்குது. ஊர்ல வந்து பஞ்சாயத்து தலைவர்களா இருக்காங்க, எல்லா தொகுப்பு வீடு கொடுத்துருக்காங்க. இப்ப கூட எனக்கு ஒரு பஞ்சாயத்து நான் கேட்டோம், எனக்கு பட்டா இல்ல, ஹேண்டிகேப்ட்னு ஒதுக்குனாங்களே கண்டி பட்டா இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. சுத்தமா தனிப்பட்ட ஆளுக்கு கொடுத்துட்டாங்க, அது கிடைக்கல. எல்லாருமே ஏன் வச்சிருக்கிற வீட்டுல காது சரியா கேட்காது, மனநிலை ரொம்ப எதுவுமே தெரியாது. அவனுக்கு போன இடத்துல போயிடுவான், உக்காந்த இடத்துல எல்லாத்தையுமே போட்டு அப்படியே இருந்துவான். எவ்வளவு பேரு வச்சிருக்காத ஃபர்ஸ்ட்ல ஏன் சாவடிச்சிடு அப்படின்னு என் காதுபடியே பேசி என் மனசை ரொம்ப பாதிக்கு போய் வச்சிருக்கிறாங்க ஜனங்க. ஒரு கம்பெனிக்கு, தனியார் கம்பெனிக்கோ இல்ல அரசு வேலைக்கு எதனா போன வச்சுக்கா, நீங்க ஊனமாரி உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க மத்த வேலையை பாருங்கன்றாங்க. கண்டிப்பா வேலை செய்ய திறமை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஊனமுற்றெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்ன்ற ஒரு நிலைக்கு போயிருக்கு. ஆனா இன்னைக்கு ஊனமுற்றல் இவ்வளவு பேர் இங்க வெளியே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் தான். இது எல்லாமே வேஸ்ட் கிடையாது இல்லையா? நானே இதெல்லாம் எழுதி நானே செஞ்சு எல்லாருக்கும் ஐடி கார்டு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் நல்லா புத்தி சொல்லி சைக்கிள் கிடையாது அவங்களுக்காக எல்லாமே நான் சைக்கிள்லாம் நல்லா செஞ்சேன். இப்போ என் ஊரில் இருக்காங்க விட்டேஷன் நல்லா பேர் எடுக்கிறா அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஊனமுற்ற தலைவர்களுக்கு அந்த மதிப்போ அந்த மரியாதையோ நம்மளுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலனாக்கா அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, அவங்க ஊனமானவங்க, அவங்களால என்ன சாதிக்க முடியும், என்ன செய்ய முடியும்னு ஊனமுற்ற தலைவர்களுக்கு அந்த மதிப்போ அந்த மரியாதையோ நம்மளுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலனாக்கா அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, அவங்க ஊனமானவங்க, அவங்களால என்ன சாதிக்க முடியும், என்ன செய்ய முடியும்னு. எங்களுடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்று வந்திருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் மறுபடியும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து வசந்தம் ஊனமுற்றோர் பகுதி அளவிலான
குழு கூட்டமைப்பு கிளாம்பாக்கம் பஞ்சாயத்து சார்பாக நான் பேச வந்திருக்கேன். என் பேர் எம் முரளி கிருஷ்ணன். எங்களுடைய பஞ்சாயத்துல வந்து மொத்தம் எங்களுடைய கூட்டமைப்புல வந்து 7 பஞ்சாயத்து இருக்கு. மொத்தம் 220 மெம்பர்ஸ் இருக்கும். 13 பஞ்சாயத்துல அது அடங்கி இருக்கு. இதுல வந்து நாங்க மொத்தம் 4 கருத்தை வந்து எங்க எல்லா பஞ்சாயத்துலயுமே எடுத்து 4 தலைப்பை எடுத்துட்டு அதுல நாங்க மூலமா பேச வந்திருக்கோம். முதலாவது சுகாதாரம், அடுத்து கல்வி தேவை, அடுத்தது வாழ்வாதார முன்னேற்ற தேவை, அடுத்து கடைசியா வந்து சமூக நீதி தேவை. அதாவது சுகாதாரம் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து எங்களுடைய பஞ்சாயத்து சார்பா எங்களுடைய கூட்டமைப்புல வந்து களம்பாக்கம் பஞ்சாயத்துல இருக்கிறதுல வந்து ஐடி கார்டு வந்து ஊனமுற்றோருடைய அடையாள அட்டை வந்து 22 பேருக்கு தேவைப்படுது. மற்றுமான எல்லா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஹேண்டிகேப்டுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் வந்து மொத்தம் வந்து 18 பேருக்கு தேவைப்படுது. இது தனிநபர் தேவையா இருக்கு. இதுல வந்து பொது தேவைன்னு பார்த்தா எங்க இடத்துல வந்து இன்னும் எங்க பஞ்சாயத்துல வந்து பொது கழிப்பிடம் ஏற்படல. பொது கழிப்பிடம்னா ஊனமுற்றோருக்கான பொது கழிப்பிடம் ஏற்படல. ஊனமுற்றோருக்கான கழிப்பிடம் எல்லா பஞ்சாயத்திலும் எல்லா கிராமங்களிலும் நிச்சயமா அது குழுவா கூடி கேட்டோம்னாக்கா, இப்படி ஒரு கூட்டமா கூடி கேட்டோம்னாக்கா அந்த காரியம் நடக்கணுட்டு நம்மளால அது சாதிக்க முடியும், வாங்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில இப்படியான ஒரு கூட்டமைப்பு வச்சு இப்படியா ஒரு கூட்டம் கூடி இந்த இடத்துல இப்படியா ஒரு குழு அரசு கட்டி நீங்க நினைக்கலாம் ஏன்டா எல்லாமே இதே ரேம்பே பேசிட்டு இருக்காங்க, லோன் பத்தி பேசிருக்காங்க, சதவீதத்தை பத்தி பேசிருக்காங்கன்னு. ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதனாலதான் எல்லாருமே திருப்பி திருப்பி சொன்னா ஒருத்தர் சொல்றதாவது ஒருத்தர் கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அதுக்கான வழிமுறை 5 பேர் வாசித்து காண்பீர்கள். அந்த அறிக்கையும் இப்போது வெளியிட்டுள்ள மாவட்ட ஏதாவது விடுபட்டிருந்தா பஞ்சாயத்து கமிஷனர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. அது நீங்க இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் இந்த வாக்குச்சாவடிகள் வந்து எல்லாத்துலயுமே ரேம் போட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இங்கேயும் நிச்சயமா போட்டிருப்பாங்க. எங்க மாவட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பா இங்கேயும் போட்டிருப்பாங்க. அது முதல் கோரிக்கையில அதே மாதிரி எல்லா பள்ளிகளையும் அது முடிஞ்சு போச்சு. அப்படி ஏதாவது பள்ளியில் இருந்தால் குறிப்பிட்டு நீங்க அதை எழுதி தெளிவா சொல்றேன். அரசோட மானியத்தோட நீங்க கடன் வாங்கணும்னா வெயிட் பண்ணுங்க. அரசோட மானியம் இல்லாம கடன் வாங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் உடனே கொடுக்குறோம். கரெக்ட் தானே? என்ஐஎம்டி நேஷனல் மல்டிபிள் டிசபிள் மூலமா கேம்ப் நடத்த சொல்லியிருக்கீங்க. நல்ல திட்டம் தான். நான் தருமபுரி டிடிஆர் வந்து இப்போதான் இங்கே வந்து 1 மாசமா ஆச்சு. அங்கே பிளாக் ஃபுல்லாக தருமபுரி ஃபுல்லாக கேம்ப் நடத்தி ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு 200 ட்ரைசைக்கிள் கொடுத்து ஏற்பாடு பண்ணோம். இங்கேயும் அது போல செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வோம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கழிப்பிட வசதிக்காகவும் 25 பள்ளிகளுக்கு நாங்கள் நிதி வசதியை வந்து செஞ்சிருக்கிறோம். அதாவது மாடிஃபிகேஷன், டாய்லெட் மாடிஃபிகேஷன் வந்து இந்த டிசேபிள் குழந்தைகளும் வந்து எளிமையான வழியில் அவர்கள் நடந்து செல்வதற்கான அந்த வாய்ப்பை வந்து தந்திருக்கின்றோம். மேற்கொண்டு நீங்கள் குறிப்பிட்டபடியான உதவிகள் வந்து அனைவருக்கும் கல்வியத்தின் மூலமாக நாங்கள் செய்வோம். பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். குறிப்பாக மத்திய அரசின் திட்டமான NREGS திட்டத்தின் மூலமாக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய முடியாவிட்டாலும் சேவை மனப்பான்மையாக அந்த பணிகளுக்கு உண்டான பல்வேறு நிலைகளிலே ஏற்படுகின்ற சேவைகளை நீங்கள் செய்வதற்கு அதன் மூலம்